பெருமாளுக்குரிய அவதாரங்களை பற்றி தெரிந்த அளவுக்கு நிறைய பேருக்கு சிவபெருமானுடைய அவதாரங்கள் பற்றி தெரியறது கிடையாது. சிவபெருமான் மொத்தம் 64 அவதாரங்கள் நிகழ்த்தி இருப்பதாக திருவிளையாடல் புராணம் சொல்லுது. இதுல சிவபெருமானுடைய முக்கியமான 8 அவதாரங்கள் பற்றி இந்த வீடியோல பார்க்கப்போம். முதலாவது அவதாரம் சர்வா. இவர் பஞ்சபூதங்கள்ல நிலத்துக்குரிய ஒரு கடவுளாக போற்றப்படுறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் கிட்டையும் தன்னுடைய ஐம்புலந்தர் வழியாகவும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கடவுள், ஒரு அவதாரம் தான் சர்வா. 2வது பவா. இவனு நீருக்குரிய ஒரு தெய்வமா போற்றப்படுகிறார். மழையை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளா இருக்கிறார். 7 உலகங்களையும் காப்பவராக கருதப்படுகிறார். 3வது அவதாரம் பசுபதி. இவரு பஞ்சபூதங்கள்ல நெருப்புக்குரிய ஒரு கடவுள். இவருடைய மகன் தான் ஆறுமுக கடவுளான கந்தப்பெருமான், முருகப்பெருமான் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. 4வது அவதாரம் ஈசானா. இவர் காற்றின் வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள், பிரபஞ்சத்தை தூய்மைப்படுத்துபவர். இவருடைய மகன் தான் அனுமனுடைய அவதாரம் என்று சொல்லப்படுகிறது. 5வது அவதாரம் பீமா. இவருடைய மனைவி விண்வெளியினுடைய 10 திசைகளாகவும் இவருடைய மகன் படைப்பிற்குரியவராகவும் கருதப்படுகிறார். 6வது அவதாரம் ருத்ரா. இவர் சூரியன் மற்றும் நெருப்பை குறிக்கக்கூடிய அவதாரம். உலக உயிர்களை உயர்வடைய செய்யக்கூடிய ஒரு அவதாரம் தான் இது. 7வது அவதாரம் மகாதேவா. இவர் உயிர்கள் மற்றும் உலகத்தினுடைய தொடக்கம் மற்றும் முடிவாக கருதப்படுகிறார். இவரு லிங்க வடிவத்தில் குறிப்பிடப்படுகிறார். 8வது அவதாரம் உக்ரா. இவரு இடி மற்றும் தீப்பொறியை குறிக்கக்கூடிய ஒரு அவதாரம். இவருடைய மனைவி தான் திக்ஷா. எத்தனையோ வடிவங்கள் சிவபெருமானுக்கு இருந்தாலும் சிவபெருமானுடைய முக்கியமான 8 அவதாரங்கள் இதெல்லாம் தான்.